ஒரு சிறிய கிராமத்தில் ராகவன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழையாக இருந்தாலும் மனதில் நேர்மை, கருணை, தர்மம் ஆகியவற்றை உறுதியாக கொண்டிருந்தான். தினமும் அதிகாலை எழுந்து குளித்து தன் சிறிய வீட்டின் முன் இருந்த துளசி செடியை வழிபட்டு பின்னர் வேலைக்குச் செல்வான். அவன் வாழ்வில் எப்போதும் உண்மையையும் தர்மத்தையும் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒருநாள் கிராமத்துக்குச் செல்லும் பாதையில் ராகவன் ஒரு முதியவரை கண்டான். அவர் மிகவும் சோர்வாகவும் பசியால் வாடியும் இருந்தார். தன்னிடம் இருந்த சிறிய உணவுப் பொட்டலத்தை சிறிதும் யோசிக்காமல் ராகவன் அந்த முதியவருக்கு கொடுத்தான். மகனே, உனக்கும் பசி இருக்குமே என்று முதியவர் கேட்டார். அதற்கு ராகவன், தர்மம் செய்யும் போது பசியை நினைக்கக்கூடாது என்று பணிவுடன் பதிலளித்தான். அடுத்த நாள் ராகவன் வேலைக்குச் செல்லும் போது வழியில் ஒரு பையில் நிறைய பொன் நாணயங்கள் கிடந்ததை பார்த்தான். சுற்றி பார்த்தான், யாரும் இல்லை. ஒரு நிமிடம் அவன் மனதில் ஆசை எழுந்தாலும் உடனே அதை அடக்கிக் கொண்டு இது என்னுடையதல்ல என்று நினைத்தான். அந்த பையை எடுத்துக்கொண்டு கிராம சபைக்கு சென்று ஒப்படைத்தான். சிறிது நேரத்தில் அந்த பையின் உரிமையாளர் அங்கே வந்து தன் பணம் கிடைத்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ராகவனின் நேர்மையை அறிந்து அவனுக்கு நல்ல வேலை ஒன்றையும் தேவையான உதவியையும் செய்தார். அன்று இரவு ராகவன் கனவில் ஒரு மகானை கண்டான். அவர், தர்மம் ஒருபோதும் வீணாக போகாது, கருணையும் நேர்மையும் தான் மனிதனை உயர்த்தும் என்று ஆசீர்வதித்தார். மறுநாள் முதல் ராகவனின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவன் வாழ்வில் அமைதியும் நிறைவும் இறை அருளும் நிலைத்தன.